மனிதர்கள் மரங்கள் இல்லாம வாழவே முடியாதுங்கிற ஒரு நிலை தான் நமக்கு இருக்கு. மரங்களான மனிதர்கள் இல்லாம வாழும், ஆனால் மனிதர்கள் மரங்கள் இல்லாம வாழ முடியாது. நமக்கு நிழலை மட்டும் இல்ல, இந்த பூமியினுடைய வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது மரங்கள். ஆனால் என்ன மாற்றத்தை அவர்கள் கொண்டு வர விரும்புறாங்க இந்த சமூகத்துல அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அவங்க எந்த ஒரு சப்ஜெக்டையும் முன் வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு கொள்கை ரீதியாகவோ ஒரு கோட்பாட்டு ரீதியாகவோ எதையும் ஒண்ணுமே அவங்க முழுமையாக முன்வைத்திருக்க மாட்டாங்க. அறியாமையிலே இருந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பார்வை தொடங்குது அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். அப்ப அவங்க கட்டாயம் விமர்சிச்சுதான் ஆகணும். அவங்க எடுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் சப்ஜெக்ட் தான் அவங்க எடுப்பாங்க. வார்த்தை ரொம்ப முக்கியமா இருந்தது. நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இங்க நிக்கிறீங்க, ஆனா நாளைக்கு ஆட்சியில வேற ஒருத்தன் உட்கார போறான் உங்க சண்டையால அப்படின்ற மாதிரி இதை பப்ளிக் தான் போட்டிருக்காங்க. சோ நீங்க இணையணும்னு மக்கள் ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு டிராமா, ஒரு நாடக அரங்கேற்றம். இப்ப யாரை ஏமாற்றுவதற்கு மக்களை ஏமாற்றுறது. ஏற்கனவே முன்பு எத்தனை 50 லட்சம் நீட்டு கையெழுத்து வாங்கினாங்க. அதை எங்க போட்டாங்க நமக்கு தெரியும். கண்முன்ன வீசி குப்பை தொட்டிகள்ல போட்டது நம்ம. பிப்ரவரி 7 நானும் ஒரு மாநாடு போட இருக்கிறேன், அது இந்தியாவின் எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி விஜய் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் ஒரு விதமாக பார்க்கலாமா? கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன், நன்றி. இப்போ சீமான் அவர்கள் மரங்களின் மாநாடு, அதற்கு அர்ஜுன் சம்பத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஆல்ரெடி நாங்க செஞ்சிட்டு இருக்கிறது தான். குறிப்பா ஈஷா மையம் தமிழ்நாடு முழுக்க மரங்களை நட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஏன் விவேக்கே இந்த மாதிரி பல மரங்களை நட்டிருக்காரு. ஸோ இது ஒரு கட்சி சார்பா செய்யறதால ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு அதாவது கவன ஈர்ப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையில முடிச்சிட்டாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்ப இன்னைக்கு அவர் ஒரு டெக்ளரேஷன் கொடுத்திருக்காரு, ஈஷா மையம் எங்களோட அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அவர் சொன்னதுல கருத்துக்கள் ரொம்ப சரியா தான் இருக்கு. ஆனால் அதை எப்படி அதை வாக்கியமாக்கணும்னு நான் சொல்றேன். வெறும் என்ஜிஓஸ், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸும், வெறும் சோஷியல் என்வாயன்மெண்டலிஸ்டும், ஒரு என்தூசியாஸ்டும், சமூக செயற்பாட்டாளர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மட்டும் செய்து கொண்டிருந்த வேலையை இன்னைக்கு வெகுஜன மக்களால் அரசியல் படுத்தப்பட்ட ஒரு கட்சி நாம் தமிழர் என்ற பேர் இயக்கம் பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரக்கூடிய வகையில அரசியல் என்றால் நம்மளோடு சுத்தி இருக்கக்கூடிய சூழலும் இன்றியமையாத ஒன்று அப்படிங்கிற புரிதலை இன்னைக்கு மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய இந்த வேலையை செய்யக்கூடியது அவர் சொல்ற மாதிரி இவ்வளோ நாள் வேற வெறும் ஒரு டீம், ஒரு குரூப் ஆஃப் செக்டார் ஆஃப் பீப்புள் மட்டும். கிளைமேட் ஆக்டிவிஸ்ட்னா அது குறித்து மட்டும் தான் பேசுவோம். சுற்றுச்சூழல் ஆக்டிவிஸ்ட்னா அது மட்டும் தான் பேசுவோம். ஒரு சமூக செயற்பாட்டாளர் இல்லை நான் ஒரு கால்நடையினுடைய செயற்பாட்டாளர் இல்லை அது குறித்தான ஒரு ஆக்டிவிஸ்ட் அப்படின்னா அது குறித்து மட்டும்தான் பேசுவோம். இல்லாமல் இது எல்லாத்தையும் ஒரு ஒற்றை குடைக்கு கீழே கொண்டு மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பரப்புரையை இதன் வழியாக செலுத்தக்கூடிய ஒரு தனித்துவமிக்க ஆற்றலை நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் கொஞ்சமா தன்வயப்படுத்தி கொண்டு அதை மெருகேற்றி கொண்டு இன்னைக்கு மக்களுக்கு கொடுப்பது என்பது மற்றவங்களுக்கு வேணா ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கலாம். ஐ திங்க் இது ஒரு மைல்ஸ்டோன் அரசியல் கட்சிகளுக்கு மத்தியிலன்னு நினைக்கிறேன். குறிப்பா நீங்க 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் வரலாறு கொண்ட எந்த கட்சிகளுக்குமே இந்த மாதிரியான ஒரு முன்னகர்வு இருந்ததே கிடையாது. பச்சை அரசியலை எந்த கட்சியும் முன்பிருந்து பேசினதே கிடையாது. எல்லா கட்சிகளையுமான சுற்றுச்சூழல் அப்படின்னு ஒரு அணி இருக்கும். இல்ல அதுவும் நாம் தமிழர் கட்சிக்கு பிறகு தானே அந்த அணி அவர்களுக்கு. கரெக்ட். திமுக எல்லாம் சுற்றுச்சூழல் அணிங்கிறதே ஆஃப்டர் நாம் தமிழர் கட்சியோட எவல்யூஷனுக்கு அப்புறம் தான் வந்தது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. சூழலியல் மீது அக்கறை அவர்களுக்கு இருந்துதான் ஏன் மண்ணையும் மலையையும் மரங்களையும் அழிக்க போறாங்க, கொள்ளையடிச்சுட்டு போறாங்கிற ஒரு கேள்வி ஒரு புறம். ஆனால் அந்த we are all interdependent அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தவங்க சார்ந்து இருக்கக்கூடியதுதான் இந்த உலகம், இந்த ஈகோசிஸ்டம். அதுலயுமே மனிதர்கள் மரங்கள் இல்லாம வாழவே முடியாதுங்கிற ஒரு நிலை தான் நமக்கு இருக்கு. மரங்களான மனிதர்கள் இல்லாம வாழும், ஆனால் மனிதர்கள் மரங்கள் இல்லாம வாழ முடியாது. நமக்கு நிழலை மட்டும் இல்ல, இந்த பூமியினுடைய வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது மரங்கள். மரத்துல இருந்து நமக்கு எல்லாமே கிடைக்குது. உணவுல இருந்து, காற்றுல இருந்து, சுவாசம் இல்லை. அது ஒரு சாதாரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, அது நம்மளுடைய
உயிர் ஆதாரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த சப்ஜெக்டை அரசியலோட பின்னி பிணைந்த இன்றியமையாத ஒரு விஷயமா மக்களுக்கு கடத்துவது என்பது இன்னைக்கு இன்றியமையாத தேவையாக மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா காற்று நஞ்சாய்க்கிட்டு இருக்கு, குடிநீர் மாசுபட்டு இருக்கு, சுற்றுச்சூழல் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய கடமையில ஒவ்வொரு சிட்டிசன், ஒவ்வொரு குடிமக்களும் இருக்கும். அப்ப அந்த விழிப்புணர்வு எப்படி வரும்? நாம அரசியல் படுத்தும் போது மக்களுக்கு வரும். எப்படி அரசியல் படுத்த முடியும்? உங்களை நம்பி ஒருவர் உங்களை பின்தொடர்றாங்க, உங்களை கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு எத்தி வைக்க வேண்டியது கடமையா இருக்கு. நான் வெறும் அரசியல் கட்சியை தொடங்கி தேர்தலுக்கு தேர்தல் வெற்றி பெறணுங்கிறத மட்டும் சிந்திக்கிறேன் அப்படின்னா அது தன் லாபத்தை போய் சேருமே தவிர்த்து ஒருபோதும் ஒரு பொதுநல பார்வையோட ஒரு கட்சி தோன்றுனதுக்கான அடையாளம் இல்லாம ஒரு ரெக்கக்னிஷன் எல்லாமே போயிடும். ஸோ இன்னொரு டாம் டிக் அண்ட் ஹாரி மாதிரி எட் அனதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி இன்னும் 10ஓடு 11 மற்றவங்க எல்லாம் கட்சி தொடங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்துருச்சு. அப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா புகழின் உச்சத்திலே இருக்கணும் அப்படின்னா அரசியல் ஒன்றுதான் தீர்வு அப்படின்னு இல்லாம அரசியல் என்பது உண்மையான சமூக மாற்றத்தை இதை யாரை குறிப்பிட்டு சொல்றீங்க? விஜய் அவர்களையா? எல்லா கட்சிகளையுமே நான் பொதுவாகத்தான் இந்த இடத்துல குறிப்பிடுறேன். நம்ம நிறைய பேர் கட்சி தொடங்குறாங்க. இப்ப வெறும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு தேர்தலுக்கு போய் ஒரு வேட்பாளர் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து ஒரு 70 பேர் நிற்பாங்க. ஆனால் என்ன மாற்றத்தை அவர்கள் கொண்டு வர விரும்புறாங்க இந்த சமூகத்துல அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அவங்க எந்த ஒரு சப்ஜெக்டையும் முன் வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு கொள்கை ரீதியாகவோ ஒரு கோட்பாட்டு ரீதியாகவோ எதையொன்னுமே அவங்க முழுமையாக முன்வைத்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் செக் பண்ணிக்கிட்டே வரக்கூடிய ஒரு கட்சி இந்த சமூகத்துல தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறத பெருமையா நம்ம சொல்லலாம். அதனால மற்றவங்களுக்கு அது கொஞ்சம் வயிற்றுச்சலாகத்தானே இருக்கும். ஆனா இன்னொரு விஷயமா அவர் பதிவு பண்றாரு என்ன அப்படின்னா இந்த மாடுகளின் மாநாடு போட்டாரு இல்லையா, அதுல எனக்கு கருத்து வேறுபாடு நிறைய இருக்கு. ஏன்னா அவர் மாட்டை வளர்க்க சொல்றாரு, பிளஸ் மாட்டை சாப்பிட சொல்றாரு. சோ இதுல எனக்கு இந்த நிலைப்பாடே அவருடைய நிலைப்பாடே குழப்ப நிலையில இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நேற்று பதிவு பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு ஐயா அர்ஜுன் சம்பத் அவர்கள் சொல்றாங்க அப்படின்னா அதுவுமே ஒரு காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா எவ்வளோ ஆண்டு காலமா நம்ம ஒரு தேசிய கட்சியா இங்க இருக்கோம், யூனியன் பார்ட்டியா இருக்கோம். அதுக்கப்புறம் இத்தனை ஆண்டுகள் சென்டர்ல பவர் கண்டினியூஸா நமக்கு இருக்கு, தொடர்ச்சியாக நம்ம வெற்றி பெற்று இருக்கக்கூடிய கட்சி. ஆனா தமிழ்நாட்டுல நமக்கு ஒரு இம்ப்ரெஷன் இல்லாம இருக்கே, தமிழ்நாட்டு மக்கள் மீது நமக்கு ஒரு அட்டென்ஷன் எல்லாமே இருக்காங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. அதற்கு முக்கிய காரணம் நாம் தமிழர் கட்சியினோட வளர்ச்சின்னு கூட சொல்லலாம். இங்க ஒரு பெரிய புரிதல் பார்வை மேலோங்கி இருக்கு மக்கள் மத்தியில. இன்னும் சொல்ல போனா அறியாமையிலே இருந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பார்வை தொடங்குது அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். அப்ப அவங்க கட்டாயம் விமர்சிச்சுதான் ஆகணும். அவங்க எடுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் சப்ஜெக்ட் தான் அவங்க எடுப்பாங்க. நாம ஒற்றுமைப்படுத்துவதற்கான செய்திகளை நம்ம முன்வைப்போம். அப்படி மாடுகள் அவங்களுக்கு நம்ம மாடை எப்ப நம்ம மாட்டுக்கறி சாப்பிட முடியும்னா மாடுகள் இருந்தாலும் சாப்பிட முடியும். அவங்களுக்கு அதுக்கு முதல்ல உணவு வேணும். அப்ப மேய்ச்சல் நிலங்கிறது அவசியம். அண்ட் உங்களுக்கு தெரியும் இந்த காடுகள்ல புலி இல்லை அப்படின்னா எப்படி மழை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சீமான் அவர்கள் அவருடைய அறிவியல் சார்ந்த பார்வை மேடைகள்ல பேசும்போது நமக்கு தெரியும். யானை இல்லை அப்படின்னா எப்படி அஃப்கோர்ஸ் எல்லா விலங்கினங்களுமே நமக்கு இன்றியமையாத ஒரு விஷயமா தான் இருக்கு. நம்ம மனிதர்களும் விலங்குகளும் இன்டர்டிபெண்டண்டா இருக்கும், ஒரு சங்கிலியா இருக்கும். ஹியூமன் செயின் அதே மாதிரி ஒரு செயின் இருக்கு. அதாவது நம்ம பிரமிட் இருக்குல்ல, அந்த மாதிரி நமக்கு ஒரு செயின் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆடு மாடு இன்னைக்கு இல்லை அப்படின்னா அதை கொன்னு சாப்பிடல அப்படின்னா அதனுடைய உற்பத்தி அதோடைய பெருக்கம் மட்டும் அதிகமா இருந்தது அப்படின்னா அதை எப்படி நீங்க சரி செய்வீங்க அப்படிங்கிறது இன்னொரு அறிவியல் பார்வை. அதனால உணவு அது நமக்கு தருது அப்படின்னா நம்ம அதை சாப்பிட்டோம்னா அதை நம்ம பேணி காக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நம்ம குர்பானி கொடுக்கும் போதே அந்த ஆட்டை நல்லபடியா வளர்த்துவோம். ஒழுங்கா முதல்ல அதுக்கு நல்ல உணவு கொடுத்து அதை பாசமா இருந்து எல்லாத்தையும் வளர்த்து அதற்கான எல்லா ஆரோக்கியமான நியூட்ரிஷியஸான ஒரு உணவெல்லாம் கொடுத்து வளர்த்து அதுக்கப்புறம் தான் அதை நம்ம வெட்டுவோம். அதனால அது எல்லாமே அறிவியலோட கனெக்ட் ஆன ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பார்வைக்கு வரைக்கும் எல்லாம் அவங்களால சிந்திக்க முடியாது. அவங்க மதத்தினோடயே ஸ்டாப் பண்ணிக்கிறனால அவங்களுடைய பார்வை ரொம்ப குறுகியது. அப்படிங்கிறனால
சில இடங்கள்ல இந்த மாதிரியான ஒரு தட்டையான விமர்சனங்கள் வைக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு ஏற்படுதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் சகோதரி, அதாவது இன்னைக்கு காலையில பார்த்த ஒரு போஸ்ட், இந்த பக்கம் வந்து நாம் தமிழர் கட்சியின் கொடி, இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி, மேல இருக்க வார்த்தை ரொம்ப முக்கியமா இருந்தது. நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இங்க நிக்கிறீங்க, ஆனா நாளைக்கு ஆட்சியில வேற ஒருத்தன் உட்கார போறான் உங்க சண்டையால அப்படின்ற மாதிரி. இதை வந்து பப்ளிக் தான் போட்டிருக்காங்க. சோ வந்து நீங்க இணையணும்னு மக்கள் ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ எங்களுக்கு யார் மீதுமே விருப்பு வெறுப்பு என்று தனிநபர் மீது கிடையாது. ஆனால் கொள்கை எதிரிகளாக வரும்போது என் முன்னாடி தாயே இருந்தாலும் எதிரி தான் அப்படிங்கிறத சீமான் அவர்கள் பல மேடைகள்ல சொல்லியிருக்கிறாங்க. அது இந்த இந்திய தேசிய மயத்தை பேசக்கூடிய பாஜக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளாக இருக்கட்டும், இல்ல திராவிட மயத்தை பேசக்கூடிய திமுக, அதிமுக கட்சிகளாக இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய சார்புடைய கட்சிகளாக இருக்கட்டும், இன்னைக்கு திராவிடத்தை பேசிக்கொண்டு தலித்திய அரசியல் பேசக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், இல்ல வர்க்க வேறுபாடுகளை பேசக்கூடிய கம்யூனிச கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து தனிநபர் விருப்பு வெறுப்பெல்லாம் இல்லை. ஆனால் நாம முன்வைக்கக்கூடிய கொள்கைக்கு சற்று முரண்பாடுகளாக இருக்குது. அவங்க கொள்கை ரீதியா நம்ம வந்து விமர்சனம் நம்ம வைக்கிறது இல்லை. ஆனால் அவங்க ஒரு உன்னதமான கொள்கையை வைத்து யாரோட கூட்டணி வைக்கிறாங்க அப்படிங்கிற பார்வை வரும்போது அது ரொம்ப டைல்யூட் ஆகுது. அவங்களுடைய தேவை இங்க தமிழ்நாட்டுல டைல்யூட் ஆகுது. அப்ப யாரை ஏமாற்றுவதற்காக அப்படிங்கிற ஒரு ஒண்ணுமே இல்லை. நீ காலைல நீங்க பார்த்த மாதிரி நான் கூட ஒரு செய்தி பார்த்தேன். என்ன அப்படின்னா, மனுக்களை வாங்கி உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த கூட்டத்துல மனுக்களை வாங்கி வைகை ஆற்றங்கரை ஆமா அங்க போய் கொட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன், ஒரு டிராமா, ஒரு நாடக அரங்கேற்றம். இப்ப யாரை ஏமாற்றுவதற்கு? மக்களை ஏமாற்றுவது. ஏற்கனவே முன்பு எத்தனை 50 லட்சம் நீட்டு கையெழுத்து வந்து வாங்கினாங்க. அதை எங்க போட்டாங்க நமக்கு தெரியும். கண்முன்ன வீசி குப்பை தொட்டிகள்ல போட்டது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி முதல் 100 நாட்கள் அப்படின்னு 2021 தேர்தல் வெற்றி பெற்ற உடனே மனுக்கள் வாங்குவோம், குறை தீர்க்கும் பெட்டியை வந்து கேட்டு மனுக்களை தீர்வு செய்வோம் அப்படின்னாங்க. எத்தனை மனுக்களை படித்து எத்தனை பிரச்சனைகளை தீர்வு செய்தார்கள் அப்படின்னா அதற்கான பதில் இன்னைக்கு கிடையாது. அதற்கான ஒரு வெள்ளை அறிக்கையுமே கிடையாது. யாருமே கேட்க போறது இல்லை. ஆனால் இந்த நாடகம் எல்லாமே அவங்களுக்கு அவசியப்படுது. காரணம் என்ன அப்படின்னா அவங்க தக்க வைத்துக் கொள்வதற்காக. அப்போ எல்லாருமே வந்து கொள்கையை வந்து அவங்களுடைய அரசியல் கட்சியோட அடையாளத்திற்காக முன்வைக்கிறார்களே தவிர்த்து அதன்படி முழுக்க முழுக்க நிற்பதில்லை அப்படிங்கிறத எல்லாருமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போது சில தத்துவங்களை முன்வைக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் ஏதோ ஒரு காரணத்துக்காக மற்றவர்கள் கூட கூட்டணி வைத்து அந்த கொள்கையை டைல்யூட் ஆகிற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். அப்போ நாங்க இந்த எந்த சமரசத்துக்கும் வரல, நாங்க தனித்துவமா நிக்கிறோம், நாங்க இந்த கொள்கையை கட்டாயம் வந்து கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருப்போம். ஏன் அப்படின்னா நாங்க வந்து ஏதோ பெரிய பெரிய அரசியல் பின்புலத்துல இருந்து வந்தவங்களோ இல்ல பணபலம் படைத்தவர்களோ ஏற்கனவே வந்து வெற்றி பெற்று அவர்கள் கூட நிற்பவர்களோ கிடையாது. இந்த வழியிலேருந்து பிறந்தவங்க. என் மக்களுடைய வழி என்னன்னு தெரியும். வழி தெரிஞ்சவன் கட்டாயம் இந்த வழியிலேருந்து மீள்வதற்கான வேலையைத்தான் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வந்தா செய்வோமே தவிர்த்து ஒருபோதும் திருப்பியும் நம்மளும் வந்து அதே குழியில விழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆட்சியை நம்ம தரமாட்டோம். அப்படிங்கிறதுனால நாம் அதுல இருந்து மாறுபட்டு நிற்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருந்து புரிந்து கொள்ளணும். இன்னொரு விஷயம், சீமானவர்கள் பிப்ரவரி 7 நானும் ஒரு மாநாடு போட இருக்கிறேன், அது இந்தியாவின் எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி விஜய் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் ஒரு விதமாக பார்க்கலாமா? என்ன சகோதரி, நீங்க வந்து இவ்வளவு க்ளோஸா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர் நாம் தமிழர் கட்சியை நீங்க இப்படி கேட்கலாமா? நாம் தமிழர் கட்சி எத்தனை மாநாடு இது என்னுடைய கேள்வி கிடையாது. கீழே வந்து அந்த அண்ணன் அறிவித்த உடனே டிவிகேவினுடைய அதாவது தொண்டர்களோ ரசிகர்களோ அவங்க வந்து அடுத்த பதில் போட்டுட்டு இருக்காங்க. இல்ல, நம்ம வந்து எப்போதுமே நாம் தமிழர் கட்சி தொடங்கியதே வந்து இந்த மாவீரனுடைய இறப்பு ரத்த குருதி அதன் மேல் எழுந்த ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. முதல் எங்களுடைய மாநாடு மே 18 அன்றைக்கு தான் தொடங்கியது. அதுல இருந்து தொடங்கிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அதனால ஒவ்வொரு ஆண்டும் மாவீரர் நாளாக இருக்கட்டும் இல்ல இன அழிப்பு நாளாக இருக்கட்டும் 2 நாட்களையுமே ஒரு பெரிய மாநாடை போன்றுதான் நம்ம இது வரைக்கும் வந்து நடத்தி இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு டைம் பீரியட் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு அந்த மக்கள் வந்து அந்த புரிதலுக்கு வருவதற்கு காலமும் நேரமும் தேவைப்பட்டது. ஆனால் இன்னைக்கு கணிசமான மக்கள் அதனுடைய புரிதலை வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஆனால் மாநாடுனா சும்மா கூட்டம் கூட்டுறது மட்டும் கிடையாது. மாநாடு என்பது எவ்வளவு செறிவு மிக்க ஒரு மக்கள் இராணுவத்தை நம்ம வந்து இங்க ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியத்துல இருக்கும். ஏற்கனவே நாங்க ஒரு எக்ஸாம்பிளரியா தான் இருக்கோம்.
உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு அரசியல் கட்சியையும் நீங்க ஒப்பிட முடியாத அளவுக்கு ஒரு நேர்த்தியான ஒரு மக்கள் இராணுவமாக நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டங்கள் இருக்கும். பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும், இல்ல ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும், இல்ல மாநாடுகளாக இருக்கட்டும். வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒரு நிசப்தம் இருக்கும். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு மாமா நிறைவு செய்யறாங்க அந்த கூட்டத்தை அப்படின்னா அதற்கு பிறகு அத்துணை நாற்காலிகளும் தன்னார்வத்தோட அங்க அடுக்கி வைக்கப்படும். கீழே ஒரு நெகிழி குப்பை இருக்காது. அவ்வளவு தூய்மையாக இருந்த இடத்தை இருந்தது போலவே நம்ம திருப்பி கொடுப்போம். எந்த ஒரு கூட்டமும் சீமான் அவர்களை போட்டு நச்சரிச்சு அப்படியே அவரை ஸ்குவீஸ் பண்ணி அவரை தூக்கி அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பர் நசுக்கி தூக்கி போடுறதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி அவர்களை அவமதிக்கக்கூடிய அளவுல அவர் மேலையில உட்காந்து அந்த மாதிரி ஒரு வழக்கம் இருந்தது. ஆனால் அது சரி வராது. என்னுடைய மக்களும் நானும் சமம் என்று சொல்லி மேடையில நாற்காலி போடுவதே தவிர்த்தாச்சு. இன்றைய காலகட்டத்துல எல்லோரும் கீழே தான் எல்லா வரிசையிலையும் உட்கார்ந்துருப்பாங்க. வேட்பாளர் அறிமுக கூட்டங்கள்ல கூட தாமன் சீமான் அவர்கள் நின்று பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆனா வேட்பாளர் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டங்கள் ஒரு 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 பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிருக்கு. ஒரு ஒரு முன்னுதாரணமா தாமன் சீமான் எந்த ஒரு கட்சி கூட்டத்தையும் தொடங்கும் போது நீங்க பார்த்திருப்பீங்க, பெண்களை வைத்து அநாகரிகமான முறையில ஒரு நடனத்தை வச்சுதான் ஆரம்பிப்பாங்க. ஒரு நம்மளுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை திருப்பியும் நினைவு கூறும் வகையில, அதை ஊக்குவிக்கும் வகையில ஒரு கரகாட்டமோ இல்ல ஒரு ஒயிலாட்டமோ இல்ல ஒரு ஒரு சிலம்பமோ இல்ல பறையோ இந்த மாதிரியான விஷயங்களை செய்து ஆரம்பிப்பாங்களான்னா இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி அதை செய்யும். அதை தான் இது நாள் வரைக்கும் செய்து வந்திருக்கிறது. கண்டிப்பாக. இப்போ விஜய் அவர்களுக்கு கூடிய கூட்டம்ன்றது ஃபுல்லா இளைஞர்கள் கூட்டம் தான். நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. சோ இளைஞர்கள் இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த மாநாட்டை இனியாவது பார்த்து அப்பா அந்த மாநாடு எப்படி நடந்திருக்கு, இந்த மாநாடு எப்படி இருந்தது அப்படின்னு ஒப்பிட்டு உணரக்கூடிய அந்த தன்மை இருக்குமா அவர்களுக்கு? பண்ணணும். நல்லதை எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் இதை எங்களை பத்தி காப்பி அடிக்கிறாங்கன்னு நினைச்சு அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. ஏன் அப்படின்னா பரிதாபமாவும் கூட இருக்கு. நாங்க ஒரு பெஞ்ச் மார்க் ஏற்கனவே நான் சொன்னது போல செட் பண்ணியிருக்கோம். அதுல பயங்கரமான கேப்ல அவங்க பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப அவங்க இதுல இருந்து நல்ல விஷயங்களை எடுத்து அவங்க செய்யணும். ஆனால் அதை ஒரு 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் கூடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டேக் ஹோமா எதுவுமே இல்லை, கத்துக்கிட்டு போறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்ன வரைக்கும் சொல்ல போனா விஜய் அவர்கள் அன்னைக்கு என்ன பேசினாருன்னு கேட்டீங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அவங்க என்ன பேசினாங்கிறது கவனிக்கக்கூடிய ஆற்றல் கூட கிடையாது. ஸோ இது ஒரு மேட் ஃபேண்டசைஸ்ட் கிரவுட் அப்படிங்கிறது தான் நான் பாக்குறேன். இன்னுமே அவர்கள் அந்த அரசியல் புரிதலுக்காக அங்க கூடுறாங்களா, அதை சகோதரர் விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டாரா இல்லை, ஏன்னா அவரே இன்னும் மக்கள் அந்த உணர்வு பிணைப்புல வரலையோ அப்படிங்கிற கேப் கூட இருக்கு. அதனால அவங்கள பார்த்து நாங்க செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு மாநாடு ஒரு கூட்டம்னா எப்படி நடக்குங்கிறத ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் ஒரு பாடம் எடுக்கும் வகையில நாம் தமிழர் கட்சி இருக்கு. 60 years 70 years 60 70 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த திராவிட கட்சிகளுக்கே நாம் முன்னுதாரணமா இருக்கும் போது நேற்று விஜய் அவர்களை பார்த்து நாம எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் தேவையில்லை. தொடர்ந்து இப்போ டிவிகேவை சேர்ந்த அதாவது ரசிகர்களாக இருக்கட்டும், தொண்டர்கள் இவர்கள் தொடர்ந்து இப்ப சீமானை எதிர்க்கிறதுக்கு துணிஞ்சிட்டாங்க இல்லையா? இதற்கு என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுவுமே ஒரு புரிதலற்ற பார்வை போக்கு அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன். ஆனா சகோதரர் விஜய் அவர்கள் ஒரு அறிவுரை கொடுக்குறாரு அப்படின்னா அதுவே அந்த அறிக்கையே ரொம்ப ரொம்ப கொலோக்கியலா இருக்கு. ரொம்ப ஒரு ஒரு இந்த தமிழ்ல இருக்கு, கொச்சை தமிழ்ல இருக்குன்னு சொல்லலாம். நீங்க சரியானதானே உங்களுடைய ஃபாலோவர்ஸ் சரியாவாங்க. நீங்க என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாற்றம் முதல்ல உங்களிடத்துல இருந்து தொடங்கணும். ஆனால் நீங்க தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொன்ன நீங்க தமிழை இவ்வளவு கொல்றீங்களே, ஒரு அறிக்கையிலேயே கொல்றீங்களே, அப்ப எப்படி உங்களுடைய ஃபாலோவர்ஸ் உங்களுடைய பின்தொடர்பாளர்கள் உங்களை பார்த்து சரி செஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதனால நாம இதுல ரொம்ப கவனமாக அவர் செயல்படணும் அப்படிங்கிறத ரொம்ப ஹெல்தியா நான் பாக்குறேன். ஹெல்தியா அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கூட சொல்றேன். இன்னும் நிறைய இருக்கு. அவர்கள் உண்மையாகவே இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக நிக்கணும்னு நினைச்சு உளப்பூர்வமா நிக்கிறாங்க அப்படின்னா they have to change a lot அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா நேற்று அதாவது ஒரு 2 தினங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன், டிவிகேவினுடைய சிவகங்கை மாவட்ட செயலாளர் டாக்டர் பிரபு பல் டாக்டர் அவர் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை குறிப்பிட்டு ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு.
அதற்கு தம்பிகள் 1000 பதிலடி கொடுத்துட்டாங்க பிறகு கமெண்ட்ஸ்லயே. இருந்தாலும் அந்த ட்வீட் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, அதாவது திரள் நிதி மூலியமா நாங்க ஏமாத்தல, அதாவது மாடுகளுக்கு இல்ல மரங்களுக்கு கிளைகளுக்கு நாங்க மாநாடு போடல, மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் வந்து நாம் தமிழர் கட்சி குறிப்பிட்ட வகையில பேசி ஒரு ட்விட் ஒண்ணு போட்டிருந்தாரு. அதை வந்து தம்பிகள் பதிலடி கொடுத்ததும் டெலீட்டும் பண்ணிட்டாரு. ஒரு மாவட்ட செயலாளர் இப்படி செய்யறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மாவட்ட செயலாளர் தானே செய்கிறாருன்னு பார்க்குறேன். இன்னைக்கு பின்னூட்டங்களில் வந்து ரொம்ப ரொம்ப அநாகரீகமாக செயல்படுறத தாவேக்காவுடைய புதிய ட்ரெண்டாக நான் பார்க்குறேன். இது மாற்றம் இல்லை, திருப்பியும் அதே மாதிரியான ஒரு ஏமாற்றம் தான் அப்படின்னு தான் நமக்கு வந்து காண்பிக்குது. இப்போ புதுசாக தோன்றும் அப்படின்னா மற்றவங்க கிட்ட இருந்து ஒரு தனித்துவம் இருக்கணும்ல, ஒரு யூஎஸ்பி இருக்கணும்ல. நாங்கள் வந்து இந்த விஷயத்தில் மாற்றம் ஏற்கனவே இருந்த திராவிட கட்சிகளும் ஆரிய கட்சிகளும் என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி பெண்களை வசவு பாடுறது, ஆபாசமா பேசுறது, பின்னூட்டங்கள்ல வந்து கேவலமாக பேசுறது அப்படிங்கிறது அவர்களுடைய இயல்பா இருந்தது. அதுல இருந்து நீங்க எப்படி மாறுபடுறீங்க? அதுலயுமே ஃபெயில் ஆயிட்டீங்க. ஸோ ஒரு பொறுப்புல இருக்கவங்க பொறுப்பு மிக்க வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சிக்க வேண்டும்ங்கிறது அவசியமா இருக்கு. ஆனால் வந்து ஜென்ரலாவே பாலிடிக்ஸ் மேல ஒரு புரிதலற்ற பார்வையை தான் அவர் முன் வச்சிருக்காரோன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பா நீங்க சொன்னது போல ஆடு மாடுகள்லாம் நான் எனக்கு கவலை இல்லை, மக்கள் நலன் கவலைனா மக்கள் நலன் எப்போது வரும்? இந்த சூழலும் சுற்றுப்புறமும் நல்லா இருந்தா தானே மக்கள் நலமா இருக்க முடியும். மரங்கள், மாடுகள், ஆடுகள் எல்லாம் நல்லா இல்லை அப்படின்னா நாம எப்படி நல்லா இருக்க முடியும்? நான் ஏற்கனவே சொன்னது போல மக்கள் இல்லாம மனிதர்கள் இல்லாம மரங்களால் இருக்க முடியும், ஆனால் மரங்கள் இல்லாம மனிதர்களால் இருக்க முடியும். அப்ப அதை பேணி காக்க வேண்டியது யாரு? ஒவ்வொருத்தவங்களும். அதே ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு பேசு பொருளா ஆக்குது அப்படின்னா அதை பத்தி நீங்க முதல்ல குறிப்பிடாம இருந்திருக்கணும். ஆனால் அதை எடுத்து தங்களையே அவர் வந்து ரொம்ப ஸ்மாலா காட்டிக்கிட்டாரு, ரொம்ப சின்னதா அவரே காட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் நான் பாக்குறேன். இன்னொன்னு சாட்டை துரைமுருகன் அண்ணன் அவர்களுக்கு வந்து அதாவது இந்த டாக்டர் பிரபுவினுடைய தந்தை மிரட்டலை விடுத்திருக்கிறார். நாங்க யார் தெரியுமா, நாங்க எங்களை எப்படி நீ வந்து விமர்சனம் பண்ணி வீடியோ போடுவ அப்படின்னு அண்ணன் அவர்களுக்கு மிரட்டல் வந்ததெல்லாம் சொல்லப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? பொதுவாகவே அவங்களுடைய மருத்துவர் பிரபு அவர்களுடைய குடும்பம் கொஞ்சம் பாரம்பரியம் மிக்க குடும்பம் அப்படிங்கறத என்னால புரிந்து கொள்ள முடியுது. அவர் இவ்வளவு அநாகரிகமாக நடந்து கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அதுதான் அவங்களுடைய அரசியல் முதிர்ச்சிக்கான அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில அண்ணன் அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்திருந்தாரு. அதாவது வந்து இந்த RSS மோகன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்துக்களை சேர்ந்தவர்கள் 3 பிள்ளைகள் பெத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது இந்துக்கள் மட்டும்தான் பெத்துக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் இருக்கு. இது எந்த வகையில இந்த கேள்வியாக இதை எந்த வகையில ஏத்துக்கலான்றதே ஒரு கேள்வியா தான் இருக்கு. இல்ல, சீமான் அவர்களை எப்போதுமே வந்து ஒரு காவி சாயம் பூசப்பட்டு ஒரு பிஜேபியின் பி டீமாகத்தான் வந்து பேசுவது வழக்கம். ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரியான கேள்விகள் முன்வைக்கும் போது அவருடைய பதில் வந்து இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இடியை தரக்கூடிய வகையில தான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கேள்வி அந்த சொல்றாரு பாருங்க, ஐயா மோகன் பாகவத் அவர்கள் வந்து இந்த மாதிரி இனிமேல் எல்லாரும் 3 பிள்ளைகளை பெற்றுக்கணும், ஏற்கனவே நாம் இருவர் நமக்கிருவர் அப்படிங்கிறத யார் முன்வைத்தது? இந்த அரசு தான் கொண்டு வந்தது. அப்போ இன்னைக்கு ஏன் வந்து நாம் இருவர் நமக்கிருவர் செல்லுபடி ஆகல? நீங்க சொல்ற நேரத்துக்கு நாங்க எங்களுடைய இதை வந்து இன்னைக்கு மாத்திக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அண்ட் நீங்க வந்து உண்மையாகவே அந்த 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 விஷயத்த முன்வைக்கிறீங்க அப்படின்னா வெறும் இந்துக்கள் மட்டும்தான் வந்து பெற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அந்த விதி இஸ்லாமியர்களுக்கும் பொருந்துமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு இங்க இஸ்லாமியர்கள் இருக்கிறது பிடிக்கிறது இல்லைல்ல, இஸ்லாமியர்களை வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க. அப்ப அவங்க அந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதெல்லாம் ஸ்பான்டேனிட்டி அப்படின்னு நான் பாக்குறேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து கட்டுக்கடங்காத மது புழக்கமும் போதை கலாச்சாரமும் இன்னைக்கு அதிகரித்து வரக்கூடிய சூழல்ல ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இன்னைக்கு மாறி நிற்குது. அதற்கு காரணம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருக்கு. அப்படி இருக்கையில நீங்க எதையோ வந்து கொண்டு வந்து ஒரு அரசு சொல்ல தேவையில்லாத விஷயங்களை வந்து அரசு சொல்ல வைக்கிறது, நிர்பந்திக்கிறது வந்து ஐ திங்க் அது இது இல்லை உங்களோட வேலை அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. இது கிடையாது அரசனுடைய வேலை, இது கிடையாது நீங்க அறிவுறுத்த வேண்டிய சப்ஜெக்ட் ஆஃப் மேட்டர்.
ஆனா மரங்களை விமர்சிப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? மரங்களுக்கு மாநாடு போட்டா விமர்சிப்பாங்க. ஆனால் இனிமேல் எல்லாரும் 3 பிள்ளைகள் பெத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அது அரசியல் கருத்தா பார்க்கப்படுது. அதை ஒரு கேள்வியாக கூட முன்வைக்கப்படுதுங்கும் போது நாடு எந்த மாதிரியான ஒரு வட்டத்தை சுத்தி இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க வந்து பார்க்க வேண்டியது. அதாவது எது தேவை இல்லை அப்படின்றத வந்து அந்த ஃப்ரேம் தான் முடிவு பண்ணுதோ, ஊடகத்தின் அந்த ஃப்ரேம் தான். ஆமா, எக்ஸாக்ட்லி. ஆனா அதற்கான சரியான பதிலை தான் மாமன் சீமான் அவர்கள் கொடுத்தாங்க. இதே விதி இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு பொருந்துமா, அதை ஏத்துக்குருவீங்களா? அதான் இந்தியா வந்து மதத்தால பிரிக்குது அப்படின்னா தமிழ்நாடு சாதியால பிரிக்குது அப்படிங்கிறதுக்கு எண்ணற்ற உதாரணங்கள் நமக்கு முன்னாடி இருக்கு. அதுல ஒண்ணு வந்து இன்னைக்கு ஐயா மோகன் பாகவத் அவர்கள் வந்து முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை முன்வைக்கிறது. இன்னொன்னு இறுதியான ஒரு கேள்வி, நீங்க அந்த சாதைன்னு ஒண்ணுதான் எனக்கு, அதாவது டிவிகேவில இருக்கக்கூடிய ஆதவ் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, உச்சநீதிமன்றத்துல ஆணவ படுகொலைக்கு எதிராக வந்து தனி சட்டம் வேணும்னு ஒரு கேஸ் போட்டிருக்கதாக சொல்லப்படுது. சோ வந்து இது எப்படி பாக்குறீங்க? அந்த பேப்பர்ல கூட ஆணவ படுகொலை பத்தி விஜய் அவர்கள் பேசல, மாநாடுல ரொம்ப எதிர்பார்த்தாங்க, பட் அது நடக்கல. அது முடிஞ்ச உடனே இவர் இப்படி பண்றாரு, இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஏற்கனவே சட்டங்கள் இருக்கு. தனி சட்டம் இயற்றுவது வந்து அவசியம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரவே ஏற்கனவே இருக்கு. அதனால இவங்க புதுசா போய் மனு கொடுத்தோ, இவங்க புதுசா வந்து அவங்க பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணியோ வந்து ஒரு அதனால மாற்றம் வந்ததுன்னு சொல்வது வந்து அது கிடையாது விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். அரசியல் கிடையாது. நியாயமா வந்து இன்னைக்கு அவங்களோட நின்றுக்கணும். அதுதான் சரியான அரசியலா இருந்திருக்கும். அதை பண்ண தவறிட்டீங்க. நீங்க சொன்னது போலவே 20 கொலைகள் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்னா, 20க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னா, உங்களால காவல் நிலைய மரணங்களுக்காக நின்னவங்களோட நிக்க முடியுது உங்களால அப்படின்னா, ஏன் இவங்க கூட நிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வி இருக்கு. அதை ஒரு காரணமா சொல்றாங்க, எக்ஸ்கியூஸஸ் சொல்றாங்க. ஸோ எல்லாரையும் கேட்பீங்க, ஏன் எல்லாரோடையும் நிக்கலன்னு கேட்பீங்க. எல்லாரோடையும் நில்லுங்க, அதுக்கு தானே அரசியல் களத்துக்கு வந்தீங்க. ஏன் செலக்டிவா இருக்கணும் அப்படின்லாம் நாங்க சொல்லவே இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு விஷயம் பேசு பொருள் ஆகுது அப்படின்னா அதற்கு உங்களுடைய கருத்து என்ன, நிலைப்பாடு என்னங்கிறத இவ்வளோ கால தாமதிச்சு நீங்க பேசுவீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சூசி பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எப்ப நாங்க பேசணும், அதாவது தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, 13 நாட்களாக போராடுறாங்க. ஆனால் 13 நாட்களும் நாங்க அதை பத்தி பேச மாட்டோம். 13வது நாள் தூய்மை பணியாளர்களை பணியூருக்கு கூட்டு வந்து பேசுவோம் அப்படின்னா, சரி உங்களால வெளியில வந்தாதான் டிராபிக் ஜாமு, ஆனால் அறிக்கை விடுவதற்கும் டிராபிக் ஜாம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம விட்டோம். அந்த மாதிரி இவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, ரொம்ப லேட் ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறது ஒத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். கண்டிப்பாங்க. நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிறீங்க. நன்றி.